ஆக மாணவ செல்வங்கள் இந்த பரீட்சையை பத்தி ஒரு டென்ஷனும் வேண்டாம். இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம். எந்த ஒரு பயமும் வேண்டாம். இந்த எக்ஸாம் நீங்க படிக்கிற புத்தகத்திலிருந்து தான் வரும். படிச்ச புத்தகத்திலிருந்து தானே வரப்போகுது. நீங்களே சொல்லிட்டீங்களே. அதனால ஒரு பயமும் வேண்டாம். தைரியமா போய் பரீட்சை எழுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டிற்கே நான் அப்பா மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன். இதை தயவு செய்து எடுத்துக்கொண்டு பரீட்சையை தைரியத்துடன் எழுதி நம் நாட்டிற்கு, நம் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதனால் நீங்கள் படிக்கிற புத்தகத்திலிருந்து வரும் இந்த கேள்விகளை தைரியமாக அணுக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகா, இந்த பரீட்சையில எழுதி நான் பெரிய ஆளாகி எங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம ஐயாவுக்கும் பெருமை சேர்க்கணும், எங்க அப்பாவுக்கு இப்ப சொல்லியிருக்கிற அந்த அப்பாவுக்கும் நான் பெருமை சேர்க்கணும். ஆண்டவா, எல்லாம் துணை இருந்து அருள் புரியுங்க ஆண்டவா. பாப்பா பாப்பா இங்க வைக்கக்கூடாது. ஐயா, கேள்வித்தாள்களை கொடுங்க ஐயா, நாங்க எழுத ஆரம்பிக்கணும் ஐயா. எங்களுக்கு பதற்றத்துடன் இருக்குது ஐயா. ஆமாங்க ஐயா, கொடுங்க ஐயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க நல்லபடியா ஐயா, நல்லதான் வந்திருக்குது ஐயா. என்னங்க ஐயா, என்னங்க ஐயா, ஐயா ஐயா என்னங்க ஐயா, ஏங்க ஐயா? ஐயா, நேத்து நீங்க பாக்கலீங்களா ஐயா டிவிய? அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆமாங்க ஐயா, அவருதான் என்ன சொல்லியிருக்காரு, கடைசி கூட திருப்பி போட்டு பாருங்க ஐயா, அருமையா சொல்லியிருக்காரு. அதனாலதாங்க ஐயா எடுத்துட்டு வந்தேன். நீங்க படித்த புத்தகத்திலிருந்து வரும்னு சொல்லியிருக்காரு ஐயா, எடுத்துட்டு வந்துட்டேங்க ஐயா. ஆமாங்க ஐயா. வாழ்நாள் தடையா? ஏங்க ஐயா? அவரு புத்தகத்திலிருந்து வரும், படிச்சு எழுதணும்னு சொன்னாருங்களா? ஐயா, அத கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கணும் ஐயா. திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நாங்க எப்படி ஐயா போவோம்? ஐயா ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா. நாங்க இல்லைங்க ஐயா. ஐயா 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 வேணாங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா, நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டுங்க ஐயா. ஐயா, நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டுங்க ஐயா. அவர் கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டுங்க ஐயா. படிக்காத எம்மாரி சோம்பேறிங்களுக்கு அவர் ஒரு உந்துதலா சொல்லலாம்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. நாங்க அது தப்பான ரூட்லயே புரிஞ்சுக்கிட்டுங்க ஐயா. மன்னிச்சு விட்டுறலாம் இல்லையா? அப்ப நீ பிள்ளையாரப்பா, நான் கஷ்டப்பட்டு ஒரு புத்தகத்தை தேடி எங்கிருந்தோ தேடி கொண்டு வந்திருக்கேன். இந்த புத்தகம் தான் நான் இன்னைக்கு எழுத போற எக்ஸாமா இருக்கணும்னு நீ தான். என்ன எக்ஸாம் எதுனே எனக்கு தெரியல. டைம் டேபிள் கேட்டா எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். நல்ல வேலை இந்த புத்தகம் கிடைச்சது. நான் எழுதுற புத்தகமானே தெரியல. இருந்தாலும் நான் ஒரு 2 லைன் படிச்சுக்கிட்டு போறேன். அதே லைனை தான் திருப்பி நான் எக்ஸாம்ல எழுத போறேன். அதனால வர வாத்தியாரு அதை பார்த்துட்டு என்னோட பாவத்தை பார்த்துட்டு அங்க எக்ஸாம்ல என்னை பாஸ் பண்ணணும்னு ஆண்டவா டீயோடு போடுமா. டீ இல்லையா? ஏமா பரீட்சை? அம்மா, பரீட்சையில ஒரு மேட்ரே இல்லம்மா. நான் புத்தகத்தை தொடாமையா பரீட்சை எழுதுவேன். அது தெரியுமா உனக்கு? காலங்காத்தால ஒரு டீயை போட்டு கொடுப்பியா? என் லைஃபா, என் எதிர்கால பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஜிமெயில் கிரியேட் பண்ணி பக்காவா யூடியூப்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பரீட்சையில பாஸ் ஆன என்ன, ஃபெயில் ஆன என்னமா? நீ வேற யூடியூப் ஆரம்பிக்கிறேன், தினமும் வீடியோ போடுறேன், கோடீஸ்வரன் ஆகிறேன். வெளியே போய் விசாரிச்சு பாரு நான் எப்படி எல்லாம் நடிக்கிறேன், எப்படி என்ன பண்றேன்னு. என்ன போய் என் டேலண்ட் தெரியாம கொண்டு போய் 12வது படின்னு படிக்காத மேதை நான் ஆகி உங்ககிட்ட முன்னாடி நிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருமா. டீ குடிக்காட்டி போது போ, நான் ஸ்ட்ரீட்ல போய் டீ குடிக்கிறேன். பாய். அந்த கேள்விக்கு பதிலே வெடிச்சா? ஐயோ எங்க அம்மா அம்மா சீக்கிரம் போமா, நான் கிளம்பணும். வெடிச்சா? ஐயோ பரீட்சை காலையில என்ன கேள்வி கேட்பான் எதுன்னு தெரியல புத்தகம். ஐயோ, ஒரு பொருள் போர்ஷன் பார்த்தலாமா? இங்க ஐயோ, இது பார்த்தலாம். இது ஐயோ, அந்த போர்ஷன் பார்க்கல. அந்த டாபிக் கேள்வி கேட்டா என்ன பண்றது? இல்ல அந்த கடைசியா இருக்கிற லைனு அந்த கீழே லைன் வருதா? ஞாபகம் இருக்கா? அதுல இந்த பக்கத்துல இது கரெக்டா இந்த லைன்ல அவர் அது வரும். ஆமா, இதுல இருந்து இது அப்படியே அந்த லைன் அப்படிதான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது.